இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு வாழ்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களையும், எல்லா பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலையை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இன்றைக்கு கூட தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற தலைப்பிலே ஒரே ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். நீ எதில் தாகத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் தண்ணீரை ஊற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்லா படிக்கணும், முன்னேறணும், உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவானை மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள விருப்பம் இருந்துச்சுன்னா நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும், அப்படியே மாற்றுவார். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் சாட்சியாய் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று விரும்பினீங்கன்னா உங்களை அப்படி நடத்துவார். நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே அவர் நம்மை நடத்துவார். ஏனென்றால் அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு கொடுக்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு தாகத்தை ஆண்டவர் இளம் வயதிலே வைத்தார். அவருக்காக ஜான் வெஸ்லியை போல பிரகாசிக்க வேண்டும், வல்லமையாய் எழும்ப வேண்டும், அநேகரை விடுவிக்க வேண்டும், அநேகரை பிசாசுகளை துரத்த வேண்டும், கேன்சர் வியாதியை மேற்கொள்ளணும். இப்படி ஒரு எண்ணத்தை எனக்குள்ள வைத்தார். அப்போ என்ன பரிசுத்த வேண்டிய அபிஷேகம் வேணும். அதற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். காலேஜில் 1994 ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் நான் கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்திருந்தேன். ஹாஸ்டலில் வேறு ஸ்டே பண்ணியிருந்தேன். டெய்லி சாயங்காலம் விளையாடிட்டு 6 to 7 ரெகுலராக 1 hour ஜெபிக்கிறது உண்டு. பல மணி நேரம் பைபிள் வாசிக்கிறது உண்டு. பாருங்க, அப்போ 94 9 டிசம்பர் 9 வெள்ளிக்கிழமை இரவு நானும் என்னுடைய ஜெப நண்பர்கள் சேர்ந்து ஜெபம், ஆண்டவரே எங்களை நம்முடைய பரிசுத்தாவியால் நிரப்புங்க, நம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. பவுலை போல உமக்காக எழுந்து பிரகாசிக்கணும், ஜான் வெஸ்லியை போல பிரகாசிக்கணும். போராடி ஜெபம் பண்ணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆச்சு. அவருடைய பிரசன்னத்தால் கர்த்தர் நிரப்பினார், ஆவியினால் நிரப்பினார். இனம் புரியாத சந்தோஷம், சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் நிரப்ப ஆரம்பித்தது. அதன் பின்பு 1995 ஜனவரியில் டிஜிஎஸ் அங்கிள் தினகரன் மற்றும் பால் தினகரன் கண்காடியா மைதானத்தில் வந்திருந்தாங்க நாகர்கோவிலில். பாருங்க, ஜனவரி 11 to 15 வரை மீட்டிங் நடந்துச்சு. 5 நாளுமே ஆண்டவர் என்னை ஆவியினால் நிரப்பினார். அதன் பின்பு ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக மாறியது. ஒரு 5 நிமிடம் தான் ஜெபித்தது போல இருக்கும், பார்த்தா 1 மணி நேரம் போயிருக்கும். எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஆண்டவருக்குள்ள வேறுகொள்ள உதவி செய்தார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தார். சிந்தையில் எண்ணங்களில் பரிசுத்தத்தை கொடுத்தார். அதன் பின்பு நான் பஸ்ஸில், காரில், வேனில் ட்ராவலில் பண்ணும்போதே என் பக்கத்தில் இருக்கவங்களாம் கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. 22 வயசுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சது. இப்படி அநேகரை கர்த்தர் விடுவிக்க ஆரம்பித்தார். இப்படி தான் எங்கள் ஊழிய பயணத்தை கர்த்தர் ஆரம்பித்தார். எஸ், நீங்கள் தாகத்தோடு இருந்தீங்கன்னா தண்ணீரை ஊற்றுவார். இன்றைக்கு பாருங்கள்,